தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் கடைசி வரை பாடுபட்டவர் பெரியார். பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாத எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டசபை தேர்தலுக்காவது வருவாரா? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு கேள்வி. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடி வரும் மக்களை ஜனவரி 3வது வாரத்தில் சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு. மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பெரியார் மற்றும் திராவிட இயக்கம் குறித்து அடிப்படை புரிதல் இல்லாமல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் சீமான். திமுக எம்பி கனிமொழி காட்டம். ஈரோடு மாவட்டத்தில் இபிஎஸ்ஸின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. 5 நாட்களாக நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் 2 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல். புதுச்சேரியில் காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தகவல். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2வது நாளாக போக்குவரத்து நெரிசல். ரயில்களில் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம். காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. வண்ண உடை அணிந்து போட்டிகளில் பங்கேற்று மாணவர்கள் உற்சாக கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ECR சாலை வழியாக செல்லும் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா? சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அதிரடி சோதனை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் சிறுமி உயிரிழந்தது குறித்து தவறான தகவலை பரப்ப வேண்டாம். கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தின் மீது நடக்க 2 நாட்களுக்கு தடை. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் மக்கள் செல்ல தடை. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி குடியிருப்பில் 6 வீடுகளின் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து போலீசார் தீவிர விசாரணை.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருவேறு இடங்களில் கார்களில் கடத்தப்பட்ட 1000 கிலோ குட்கா பறிமுதல். வட மாநிலத்தவர் ஒருவர் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக கழிவுகளை வெளியேற்றியதாக சீல் வைக்கப்பட்ட சாய தொழிற்சாலை. ஆய்வு மேற்கொள்ள வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய நபரால் பரபரப்பு. பொதுமக்கள் உங்களுக்கு என்ன இந்த இதெல்லாம் எங்கட பேசிட்டோம்னா இந்த இந்த இங்க பாரு ஜீப் வெளிய போவார் ஜீப் வெளிய போவார் பாருங்க என்ன கிட்டாதீங்க ஏய் கம்முடா அப்படி கூட திருப்பி நீலகிரி மாவட்டம் முதுகையில் விமர்சையாக நடைபெற்ற தோடர் இன மக்களின் பாரம்பரிய விழா. பாரம்பரிய உடையணிந்து கோயிலில் சிறப்பு வழிபாடு. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் லே இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் 2700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இசட் வடிவ சுரங்கப்பாதை. பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு டெல்லியில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. சீலம்பூரில் நடக்கும் நிகழ்வில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து குரல் எழுப்ப இருப்பதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை தொடங்குகிறது மகா கும்பமேளா. முழுவீச்சில் நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட முன்னேற்பாடு பணிகள். பிரயாக்ராஜில் நடைபெற்ற NSG மற்றும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. சென்னையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள இங்கிலாந்து இந்தியா அணிகள் மோதும் 2வது T20 போட்டி. போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 11 மணிக்கு துவங்கும் என அறிவிப்பு. ரசிகர்கள் யாரும் சண்டை போடாதீங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் என்று கூறியுள்ள நடிகர் அஜித். துபாய் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் ரசிகர்களுக்காக வீடியோ வெளியீடு. Please சண்டை போடாதீங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட். சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்க குடும்பத்துக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ்.